வாங்க, ஈரானுடனான போருக்கு ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதுவும் நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு விலை. அமெரிக்க அரசாங்கம் கேட்கிற அந்த மிகப்பெரிய நிதி உதவி, அதுக்கு பின்னாடி இருக்கிற சிக்கல்கள், இதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்துக்கும் மையப்புள்ளி. ஒரு முடிவே இல்லாத போரோட உண்மையான விலை என்னவா இருக்கும்? அது பணம் மட்டும் அல்ல, அதை தாண்டியும் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆமாங்க, நீங்க திரையில பார்க்குற இந்த நம்பர் தான் $200 பில்லியன். இதுதான் பென்டகன் காங்கிரஸ் கிட்ட கேட்கிற கூடுதல் நிதி. நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தொகை இது. பணத்தை விட ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னா அது நேரம்தாங்க. இந்த போருக்கு எந்த ஒரு முடிவு தேதியும் கிடையாதுன்னு அரசாங்கமே வெளிப்படையா சொல்லியிருக்கு. அப்போ இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்னு யாருக்குமே தெரியாது. சரி, இவ்ளோ பெரிய தொகைக்கு அரசாங்கம் என்ன காரணம் சொல்லுது? முதல்ல அதை பார்ப்போம். பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் ரொம்பவே நேரடியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் இந்த குறிப்பிட்ட நிதி கோரிக்கையை உறுதிப்படுத்தலனாலும் கெட்டவங்களை கொல்ல பணம் தேவை அப்படின்னு சொன்னது அரசாங்கத்தோட மனநிலை என்னங்கிறத நமக்கு தெளிவா காட்டுது இல்லையா? வரையறுக்கப்படாத காலக்கெடு, இது ஒரு முக்கியமான போர் தந்திரம். அதாவது போர் எப்போ முடியுங்கிறத ஜனாதிபதி தான் முடிவு பண்ணுவாருன்னு சொல்றாங்க. இது போரை நடத்துறதுல அவங்களுக்கு எல்லையில்லாத ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது. ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்ற காரணங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமானது. உலகம் ரொம்ப கொந்தளிப்பா இருக்கு, உக்ரைனுக்கு உதவி செஞ்சதால ஆயுதக்கிடங்குகள் காலியாயிடுச்சு, அதனால அதை மறுபடியும் நிரப்பணும்னு சொல்றாரு. ஆனா அதே சமயம் இவ்ளோ பெரிய நிதி தேவைப்படுற இந்த போரை தன்னால 2 செகண்ட்ல முடிக்க முடியும்னு சொல்றாரு. இது கொஞ்சம் முரணா இருக்குல்ல? ஆனா அரசாங்கம் நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ சுலபமா நிறைவேறிடாது. காங்கிரஸ்ல இது ஒரு பெரிய போராட்டமாவே மாறியிருக்கு. இந்த ஸ்லைட பாருங்க. அரசாங்கத்துக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிற அந்த இழுபறியை இது அப்படியே காட்டுது. ஜனாதிபதி சொல்றதுதான் கடைசி வார்த்தைன்னு வெள்ள மாளிகை சொல்லுது. ஆனா காங்கிரஸோ, நாங்க ஒன்னும் நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறவங்க இல்ல அப்படின்னு பதிலடி கொடுக்குது. காங்கிரஸ்குள்ளேயும் நிலைமை கொஞ்சம் சிக்கல் தான். குடியரசுக் கட்சியிலேயே இவ்ளோ செலவு பண்றத விரும்பாதவங்க இருக்காங்க. ஜனநாயக கட்சியினரோ முதல்ல போரோட திட்டம் என்ன, இலக்குகள் என்னன்னு தெளிவா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஆனாலும் சபாநாயகர் மைக் ஜான்சன் மாதிரி சில தலைவர்கள் ஆதரவு கொடுக்கவும் தயாரா இருக்காங்க. சரி, இந்த அரசியல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உண்மையிலே களத்துல என்னதான் நடந்துட்டு இருக்கு? இது வெறும் நம்பர் இல்ல. ஈரான் முழுவதும் இதுவரைக்கும் அமெரிக்கா தாக்கிய இடங்களோட எண்ணிக்கை இது. 7000க்கும் மேற்பட்ட இடங்கள். இதுவே போரோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு புரிய வைக்குது. ராணுவ ஜெனரல் டான் கெயின் கொடுத்த சில தகவல்கள் இங்கே இருக்கு. A-10 ரக விமானங்கள் ஹார்முஸ் ஜலசந்தியில கப்பல்களை தாக்குது. ஈராக்ல அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் ஈரான் ஆதரவு குழுக்களை குறிவைக்குது. இதெல்லாம் வெறும் பேப்பர்ல இருக்கிற புள்ளி விவரம் இல்ல, நிஜமா நடந்துட்டு இருக்கிற ராணுவ நடவடிக்கைகள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல ரொம்ப முக்கியமான சில கேள்விகள் எழும்புது. ஆனா அதுக்கு பதில் இன்னும் கிடைக்கல. இந்த விளக்கப்படத்தை பாருங்க, நிலைமை எவ்வளோ தீவிரமானதுன்னு புரியும். பென்டகானோட தற்போதைய வருடாந்திர பட்ஜெட் $800 பில்லியன். இப்போ கேட்குற இந்த $200 பில்லியன், அதுல 1/4 பங்கு. யோசிச்சு பாருங்க, பாதுகாப்பு செலவுல இது எவ்வளோ பெரிய ஒரு ஜம்ப். நாம இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும். இந்த $200 பில்லியன் கோரிக்கை திடீர்னு வரல. போன வருஷம்தான் பாதுகாப்பு துறைக்கு காங்கிரஸ் கூடுதலா $150 பில்லியன் கொடுத்தாங்க. அதனால இது செலவுகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போறதோட ஒரு பகுதிதான் தெரியுது. கடைசியா நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வரோம். ஒரு போருக்கு முடிவு தேதியே இல்லைன்னா அதோட உண்மையான விலைய, அதாவது பணத்துல மட்டும் இல்ல, மனித உயிர்கள்ல உலக அளவுல அதோட தாக்கத்தை எப்படிதான் கணக்கிட முடியும்? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால்.